லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியர்த்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வடைய தோடே செவி பூவே சூடகமே தோள்வடைய தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடு போம் அதன் பின்னே பார்த்தோரே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடு போம் அதன் பின்னே பார்த்தோரே மூட நெய் பெய்து நெய் பெய்து முழங்கை வழிமாற மூட நெய் பெய்து முழங்கை வழிமாற கூடி இருந்து குளிர் இந்த பாசுரமோட ஒரு சின்ன விளக்கம் ஆர் எசன்ஸ் ஆஃப் த பாசுரம் என்னன்னு பார்ப்போமா? இந்த பாசுரத்துல நம்ம ஆண்டாள் நாச்சியாருக்கும் அவளோட பாவை நோம்பு இருக்கும் எல்லா தோழிகளுக்கும் கண்ணபிரானோட தரிசனம் கிடைச்சிருத்தான். அதே மகிழ்ச்சியையும் சுகத்தையும் நிரந்தரமாக கொடுன்னு கேட்கிறான். அவ எப்படி கேட்கிறான்னு பார்ப்போமா? எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்பு மிக்க கோவிந்தனே, உங்களை நாங்க எல்லாரும் பாடி வந்து உங்களோட அனுகிரகத்தை பெற வந்திருக்கோம்னு சொல்றான். அருட்செல்வத்தோட இந்த உலகத்துல வாழறதுக்கான பொருட்செல்வத்தையும் நீ தருவாயாகன்னு கேக்குறா. அது இருந்தாதானே நாடு புகழ்கிறதுன்னு சொல்றா. கையில அணியற சூடகம், தோல்ல அணியற பாகுல்யம், காதுல அணியற தோடு, கர்ணப்பூ,
காலில் அணியற பாடகம் ஆகிய எல்லா அணிகலன்களையும் தருவாயாக அப்படின்னு கேட்குறா நம்ம ஆண்டாள் நாச்சியார். புத்தாடைகளையும் வணங்கு கண்ணா அப்படின்னு கேட்குறா. அதுக்கப்புறம் இந்த விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் உங்களோட நாங்கள் எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து அமர்ந்து கையில் நெய் வழிய பால் சோறு உண்போம் அப்படின்னு ரொம்ப அழகா பாடுறா நம்ம ஆண்டாள் நாச்சியார். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பாசுரத்தோட மகிமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கூடாரை வெல்லும் அப்படின்ற 2 வார்த்தையிலேருந்து கூடாரவல்லி அப்படின்ற வார்த்தை பிறந்தது. அன்னைக்கு பெருமாளுக்கு கோயில்லையும் வைணவர்களோட ஆத்துலையும் கூடாரவல்லி விழா அப்படின்றத ரொம்ப அழகா கொண்டாடுவா. அன்னைக்கு அக்கார வடிசல் என்ற உணவை ரொம்ப அழகாவே பெருமாளுக்கு அம்சேயிப்பா. சர்க்கரை பொங்கல் போல இந்த உணவின் சுவை அலாதியானதாம். ஆயர்குல பெண்கள் இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பால், நெய் இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் உண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பா. இந்த பாசுரத்துல அவளோட பாவை நோன்பு நிறைவு செய்யும் வகையில் அந்த கண்ணபிரானோட அனுகிரகத்தை பெற்றதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த இனிப்பான உணவை சாப்பிட்றா. பால் சோறு அப்படின்றது பார்க்கடலை குறிக்குமாம். கண்ணா, உங்களோட பரிபூர்ண அனுகிரகம் எங்க எல்லாருக்கும் கிடைச்சாச்சு அப்படின்னு ரொம்ப அழகா பாடுறா இந்த பாசுரத்துல நம்ம ஆண்டாள் நாச்சியார். நாங்க எல்லாரும் நீ பள்ளி கொண்டுள்ள பார்க்கடல்ல இருக்கிற மாதிரி உணர்றோம் அப்படின்னு சொல்றா. இதுவே நித்திய சுகம் அப்படின்னு அவ எல்லாரும் நினைக்கிறா. அதனால இதே சுகத்தையும் மகிழ்ச்சியும் எங்க எல்லாருக்கும் நீ நிரந்தரமாக தருவாயாகன்னு கேட்கிறா கண்ணபிரான் கிட்ட. உண்மையான பக்தியில லயிச்சு எம்பெருமானோட நாமத்தை தினமும் நம்ம நித்தம் கிரகிச்சுட்டே இருந்தா எப்படி அவரோட அனுகிரகம் கிடைக்காம போகும்? ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.